வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்முடைய சேனல்ல புக்வால் ஹார்ட்வேர் கிராஸ் கப்ளிங் வினை பற்றி ஏற்கனவே நம்ம விரிவா பார்த்திருந்தோம். அதோட கேட்டலிட்டிக் சைக்கிள், மேக்னடிக் டீடைல் மற்றும் நிறைய எடுத்துக்காட்டுகள், இன்னும் குறிப்பா சொல்லப்போனோம் அப்படின்னா, லிகாண்ட் டிசைன், அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன் மற்றும் தேர்ட் ஜெனரேஷன் லிகாண்ட் போன்றவற்றை நம்ம பார்த்திருந்தோம். அது மட்டும் இல்லாம, அங்க சில பிராக்டிஸ் ப்ராப்ளம்லாம் நம்ம குடுத்திருந்தோம். இதுவரைக்கும் யாரும் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. போய் பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிராக்டிஸ் ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் பற்றி பார்க்க போறோம். அதாவது முந்தைய வீடியோவுல நம்ம பிராக்டிஸ் ப்ராப்ளம் குடுத்திருந்தோம். அதோட தீர்வுகள நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க தீர்வுக்குள்ள போகலாம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் ப்ராப்ளம். இந்த பிராக்டிஸ் ப்ராப்ளத்துல இந்த சப்ஸ்ட்ரேட் இந்த சைக்ளிக் செகண்டரி அமீன் கூட பல்லாடியம் கேட்டலிசிஸ் மற்றும் சைக்ளோஹெக்சைடு சப்ஸ்டிடியூட்டட் ஜான் பாஸ் லிகாண்ட் கூட வினைபுரியுது. இதன்படி பார்த்தோம்னா முதல்ல என்ன நடக்கும்? இங்க இருக்கக்கூடிய கார்பன் புரோமின் பாண்ட்ல ஆக்சிடேட்டிவ் அடிஷனுக்கு உட்படும். அதைத் தொடர்ந்து நியூக்ளியோஃபிலிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் வந்து இங்க இருக்கக்கூடிய சைக்ளிக் செகண்டரி அமீன் கூட நடந்து, அதைத் தொடர்ந்து ரிடக்டிவ் எலிமினேஷன் நடக்கிறப்ப நமக்கு இந்த பொசிஷன்ல புதிதாக கார்பன் நைட்ரஜன் பிணைப்பு உருவாகி நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். இந்த வினையோட கண்டிஷன்ல இங்க இருக்கக்கூடிய ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுவது இல்லை. அடுத்த பிராக்டிஸ் ப்ராப்ளத்துக்குள்ள போகலாம். இதுதான் நமக்கு செகண்ட் பிராக்டிஸ் ப்ராப்ளம். இந்த சப்ஸ்ட்ரேட் இந்த எனன்ஷியோ பியூர் சைக்ளிக் செகண்டரி அமீன் கூட பல்லாடியம் கேட்டலிசிஸ் பைனாப் லிகாண்ட் முன்னிலையில் வினைபுரியுது. பைனாப் லிகாண்ட் வந்து எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா, ஒரு செகண்ட் ஜெனரேஷன் லிகாண்டுக்கான எடுத்துக்காட்டு. பொதுவா இந்த எனன்ஷியோ பியூர் அமீன் வந்து நம்ம முதல் ஜெனரேஷன் லிகாண்ட பயன்படுத்தணும் அப்படின்னா, பல்வேறு நேரங்கள்ல நமக்கு பிரச்சனைகள குடுக்கும். ஒண்ணு கப்ளிங் நடக்காம இருக்கும். அல்லது கப்ளிங் நடந்துச்சு அப்படின்னா, அதோட எனன்ஷியோ செலக்டிவ் அதாவது எனன்ஷியோ பியூரிட்டில வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதே வேளையில இந்த மாரி செகண்ட் ஜெனரேஷன் லிகாண்ட நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த அமீனோட எனன்ஷியோ பியூரிட்டி வந்து எந்தவித பாதிப்புக்கும் உட்படாது. இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல ஆக்சிடேட்டிவ் அடிஷன் இந்த கார்பன் புரோமின் பாண்ட்ல நடந்து, இந்த அமீனோட நியூக்ளியோஃபிலிக் டிஸ்பிளேஸ்மென்ட் ரிடக்டிவ் எலிமினேஷனுக்கு உட்படுறப்ப நமக்கு இந்த கார்பன் நைட்ரஜன் கப்ளிங் ஆன ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, எனன்ஷியோ பியூரிட்டில எந்தவித மாற்றமும் இங்கு ஏற்படவில்லை. அடுத்த பிராக்டிஸ் ப்ராப்ளத்துக்குள்ள போகலாம். இங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு அமைடு நியூக்ளியோஃபைல் இருக்கு. இங்க ஒரு ஆர்கனோ ஹாலைடு வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. பல்லாடியம் கேட்டலிசிஸ் டிபிபிஎஃப் லிகாண்ட் குடுத்துருக்காங்க. பொதுவா அந்த அமைடு நியூக்ளியோஃபைல் வந்து இந்த லீஸ்ட் ரியாக்டிவா இருக்கும். இருந்தாலும் நம்ம சரியான லிகாண்ட நம்ம பயன்படுத்துறதன் மூலமாக இந்த வினைய நம்ம சிறப்பாக நடத்த முடியும். இங்க முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல டிபிபிஎஃப் லிகாண்ட்னா என்னன்னு பார்த்துருவோம். டிபிபிஎஃப் லிகாண்ட் வந்து ஒரு செகண்ட் ஜெனரேஷன் லிகாண்டுக்கான எடுத்துக்காட்டு. இந்த வினையோட கண்டிஷன்ல முதல்ல இங்க இருக்கக்கூடிய கார்பன் புரோமின் பாண்ட்ல ஆக்சிடேட்டிவ் அடிஷன் நடக்கும். அதைத் தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய அமைடு நைட்ரஜன் நியூக்ளியோஃபிலிக் டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன்ல ஈடுபடும். அதைத் தொடர்ந்து ரிடக்டிவ் எலிமினேஷன் நடந்துச்சு அப்படின்னா, நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்த பிராக்டிஸ் ப்ராப்ளம். இது வந்து ஒரு இன்ட்ராமாலிகுலர் புக்வால் ஹார்ட்விக் கிராஸ் கப்ளிங்கான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். பல்லாடியம் அசிட்டேட் டிபிபிஇ பாஸ் லிகாண்ட் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு செகண்ட் ஜெனரேஷன் லிகாண்டுக்கான எடுத்துக்காட்டு. இந்த வினையோட கண்டிஷன்ல நமக்கு கார்பன் நைட்ரஜன் கப்ளிங் ப்ராடக்ட் வந்து நமக்கு என்ன உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டோலின் ப்ராடக்ட் வந்து நமக்கு உருவாகுது. அடுத்த பிராக்டிஸ் ப்ராப்ளத்துக்குள்ள போகலாம். இந்த சப்ஸ்ட்ரேட் அதாவது இந்த ஆர்கனோ ஹாலைடு இமீன் கூட பல்லாடியம் கேட்டலிசிஸ் பைனாப் லிகாண்ட் பயன்படுத்துறப்ப, நமக்கு இங்க கார்பன் நைட்ரஜன் கப்ளிங் வந்து நடந்து நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. இந்த இன்டர்மீடியேட் வந்து சோடியம் அசிட்டேட் மெத்தனால் ஹைட்ராக்சிலமைன் ஹைட்ரோகுளோரைடு பயன்படுத்துறப்ப, இமீன் வந்து ஹைட்ராலிசிஸ் ஆகி நமக்கு இந்த ஃப்ரீ அமீன் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்த பிராக்டிஸ் ப்ராப்ளத்துக்குள்ள போகலாம். இந்த ஆர்கனோ ஹாலைடு இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரோசோன் கூட பல்லாடியம் அசிட்டேட் பைனாப் முன்னிலையில் வினைபுரியுது. இப்ப இந்த சப்ஸ்ட்ரேட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கார்பன் குளோரின் பாண்ட் இருக்கு. ஒரு கார்பன் புரோமின் பாண்ட் இருக்கு. கார்பன் புரோமின் தான் மோர் ரியாக்டிவ். கார்பன் குளோரின கம்பேர் பண்றப்ப, அப்ப இங்க தான் ஆக்சிடேட்டிவ் அடிஷன் நடக்கும்.
அதைத் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய அமீன் கூட நியூக்ளியோஃபிலிக் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதைத் தொடர்ந்து ரிடக்டிவ் எலிமினேஷன் நடக்கிறப்ப நமக்கு இந்த இன்டர்மீடியேட் கிடைக்கும். இந்த இன்டர்மீடியேட் அதற்கு அடுத்தபடியில் பாராட்டோலியம் சல்ஃபோனிக் ஆசிட் மற்றும் சைக்ளோஹெக்சனோன் கூட வினைபுரியும். முதல்ல இந்த அசிட்டிக் கண்டிஷனில் இங்கே இருக்கக்கூடிய இமீன் வந்து ஹைட்ரலைஸ் ஆகி நமக்கு 4-குளோரோஃபினைல் ஹைட்ரஜன் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த 4-குளோரோஃபினைல் ஹைட்ரஜன் சைக்ளோஹெக்சனோன் கூட பாராட்டோலியம் சல்ஃபோனிக் ஆசிட் கூட வினைபுரிகிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த இண்டோல் டெரிவேட்டிவ் வந்து கிடைக்கும். இது என்ன வினை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஷர் இண்டோல் சிந்தசிஸ். இது அடுத்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். இந்த சப்ஸ்ட்ரேட் ஒரு பென்சைல் சப்ஸ்டிட்யூட்டட் யூரியா டெரிவேட்டிவ் கூட பெல்லாடியம் அசிட்டேட் பிரிட்பாஸ் லிகாண்ட் முன்னிலையில் வினைபுரியுது. பிரிட்பாஸ் லிகாண்ட் எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா ஒரு தேர்ட் ஜெனரேஷன் லிகாண்டுக்கான எடுத்துக்காட்டு. ஸோ இந்த வினை சூழ்நிலையில் என்ன நடக்குது அப்படின்னா முதல்ல கார்பன் நைட்ரஜன் பாண்ட் ஃபார்மேஷன் இந்த சைட்டுக்கும் இங்கே இருக்கக்கூடிய நைட்ரஜனுக்கும் நடக்குது. அதைத் தொடர்ந்து இரண்டாவது படியில் பெல்லாடியம் சார்கோல் ஹைட்ரஜன் கேஸ் பயன்படுத்துகிறப்ப பென்சைல் குரூப் வந்து டீப்ரொடக்ட் ஆகி நமக்கு இந்த யூரியா டெரிவேட்டிவ் வந்து நமக்கு கிடைக்குது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கார்பன் நைட்ரஜன் பிணைப்பு வந்து முதல்ல இங்கே உருவாயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். சரியா? அதற்கடுத்து இந்த யூரியா டெரிவேட்டிவ் இங்கே இருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட் கூட, அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஆர்கனோ ஹாலைடு கூட பெல்லாடியம் அசிட்டேட் பிரிட்பாஸ் கண்டிஷனில் இன்னொரு புக்கால் ஹார்ட்விக் கப்ளிங்க்கு உட்படுறப்ப நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆர்கனோ ஹாலைட் இந்த அமைடு டெரிவேட்டிவ் கூட பெல்லாடியம் அசிட்டேட் சான்பாஸ் லிகாண்ட் பயன்படுத்துகிறப்ப நமக்கு கார்பன் நைட்ரஜன் கப்ளிங் வந்து நமக்கு நடக்குது. சான்பாஸ் லிகாண்ட் வந்து ஒரு செகண்ட் ஜெனரேஷன் லிகாண்டுக்கான எடுத்துக்காட்டு. ஸோ இந்த வினையின்படி முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே 2 கார்பன் குளோரின் பாண்ட் இருக்குது. ஸோ இந்த கார்பன் குளோரின் பாண்டு தான் மோர் ரியாக்டிவ். அப்போ இங்கே தான் வந்து முதல்ல ஆக்சிடேட்டிவ் அடிஷன் வந்து நடக்குது. ஸோ ஆக்சிடேட்டிவ் அடிஷன் நடந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய அமைடு நைட்ரஜன் வந்து நியூக்ளியோஃபிலிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் வினைக்கு உட்பட்டு ரிடக்டிவ் எலிமினேஷன் நடக்கிறப்ப இந்த இடத்துல கார்பன் நைட்ரஜன் பிணைப்பு வந்து புதிதாக உருவாகுது. அதே வேளையில் இந்த வினை சூழ்நிலையில் சிபிஇஜெட் குரூப், அதாவது இந்த ப்ராடக்டிங் குரூப் வந்து டீப்ராடக்ட் ஆகுது. இந்த பேசிக் கண்டிஷனில் அப்படி டீப்ராடக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஃப்ரீ அமீன் கிடைக்கும். அந்த ஃப்ரீ அமீன் வந்து இங்கே இருக்கக்கூடிய கார்பனைல் குரூப்போட வினைபுரியுது. அப்படி வினைபுரிகிறப்ப காண்டன்சேஷன் வினைக்கு உட்பட்டு நமக்கு இமீன் கிடைக்கும். அப்போ இங்கே புதிதாக கார்பன் நைட்ரஜன் பிணைப்பு உருவாயிருக்கு. இங்கே புதிதாக ஒரு இமீன் வந்து உருவாயிருக்கு. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஹெட்ரோசைக்கிள் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஹெட்ரோசைக்கிள் தான் நமக்கு ஃபைனல் ப்ராடக்டாக கிடைக்குது. அடுத்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். இங்கே ஒரு சப்ஸ்ட்ரேட் கொடுத்துருக்காங்க. அமோனியா இருக்குது. பெல்லாடியம் கேட்டலிசிஸ் டேவ்பாஸ் லிகாண்ட் கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன நடக்குது? அமோனியா இங்கே இருக்கக்கூடிய கார்பனில் கூட வினைபுரிகிறப்ப நமக்கு இமீன் கிடைக்கும். அதே வேளையில் பெல்லாடியம் டேவ்பாஸ் லிகாண்டோட வினைபுரிஞ்சு அப்படின்னா நமக்கு ஆக்டிவ் பெல்லாடியம் வந்து கிடைக்கும். அந்த பெல்லாடியம் 0 வந்து இங்கே ஆக்சிடேட்டிவ் அடிஷனுக்கு உட்படும் இங்கே இருக்கக்கூடிய கார்பன் குளோரின் பாண்டில். அதை தொடர்ந்து இங்கே உருவாகிய இமீன் கூட நியூக்ளியோஃபிலிக் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதை தொடர்ந்து ரிடக்டிவ் எலிமினேஷன் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஹெட்ரோசைக்கிள் வந்து ஃபைனல் ப்ராடக்டாக நமக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம ஃபைனல் ப்ராக்டிஸ் ப்ராப்ளத்துக்குள்ளே போயிடலாம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். 2-குளோரோ அனிலின் 2-வைனைல் புரோமோபென்சின் கூட பெல்லாடியம் கேட்டலிசிஸ் டேவ்பாஸ் லிகாண்ட் முன்னிலையில் வினைபுரியுது. ஸோ முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அமீன் கூட இந்த கார்பன் புரோமின் பாண்ட் கூட கார்பன் நைட்ரஜன் கப்ளிங் வந்து நமக்கு நடக்கும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்கும். அந்த உருவான இன்டர்மீடியேட்டில் என்ன இருக்கும்? ஒரு கார்பன் குளோரின் பாண்ட் இருக்கும். அதை தொடர்ந்து ஒரு வைனைல் குரூப்பும் இருக்கும். அதே வினையோட நிலையில், அதாவது அதே பெல்லாடியம் 0 வினையோட கண்டிஷனில் நமக்கு ஹெக் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ ஹெக் ரியாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா புக்வால் ஹார்ட்விக் கிராஸ் கப்ளிங் வினை மற்றும் ஹெக் ரியாக்ஷன் இந்த இரண்டும் கேஸ்கடாக நடந்திருக்கு. அப்படி நடக்கிறப்ப நமக்கு இந்த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து கிடைச்சிருக்கு. இந்த பகுதியோட முடிவுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த விரிவுரை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற கேள்விகள், அதை தொடர்ந்து இது போன்ற கண்டென்ட்டுகளை பார்ப்பதற்கு வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.